மாண்புமிகு உறுப்பினர் எஸ். சுதர்சனம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகள் மீது நடைபெறும் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிட எனக்கு வாய்ப்பளித்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் தன்னுடைய மதிநுட்பத்தாலும் சாதனைகளாலும் வென்று இந்திய தேசிய அரசியலில் இமயம் போல் உயர்ந்து உலக அரசியல்வாதிகளாலும் ஊடகங்களாலும் பாராட்டப்படுகின்ற எங்கள் குடும்ப தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், பழுத்த அனுபவம் நிறைந்த நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் அவருக்கும், நமது இயக்கத்தை தலைமையேற்று வருங்காலத்திலே நடத்த இருக்கின்ற இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தங்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அரசு கொறடா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிலையில் நீர்வளம் தமிழகத்தை சுற்றியுள்ள அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பற்றாக்குறை மாநிலமாக இருப்பதை அனைவரும் அறிவோம். இன்று தமிழகத்தின் நீர்வளம் இந்தியாவின் நீர்வளத்தில் 2%. தமிழகத்தின் மக்கள் தொகை இந்தியாவின் மக்கள் தொகையில் 6.5%. ஆனால் நீர்வளம் 2% தான். அதன் காரணமாகத்தான் ஒரு இந்திய குடிமகனுக்கு கிடைக்கும் நீரின் 1/3 தான் தமிழகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் இங்கே இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் நீர்வளத்தை செம்மையாக கையாளுவதற்கும் பருவ மழைக்காலங்களில் கிடைக்கும் நீரை உரிய முறையில் சேமிப்பதற்கும் தகுந்த திட்டங்களை நடைமுறைகளை வகுக்க வேண்டும். வகுக்கப்படும் திட்டங்களின் அடிப்படையில் மக்கள் அவற்றை பின்பற்றி வருங்கால சமுதாயத்திற்கு காத்து தந்திட வேண்டும். தமிழ்நாடு இந்திய கர்ப்பத்தின் கடற்கோடி மாநிலம். தமிழகத்தில் பாய முக்கியமான ஆறுகள் அண்டை மாநிலங்களில் உற்பத்தி ஆவதால் நீர்வளத்தும் அண்டை மாநிலங்களே சார்ந்ததாக இருக்கிறது. அதற்காக நாம் படும் சிரமம் எல்லையில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. மாநிலத்தின் மேற்பரப்பு 853 TMC என்று கணக்கிடப்பட்டாலும் நமக்கு கிடைப்பது 592 TMC தான். மீதி 261 TMCயை கர்நாடக மாநிலம் மற்றும் கேரளா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து வருகின்ற நதியின் மூலமாக நாம் பெற இருக்கின்றது. ஆகவே இந்த நீர்வளத்தில் இந்த நீர் மேலாண்மை முக்கியத்துவம் பெறுகிறது. நீர் மேலாண்மையை திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்றால் நீர்வளத்துறைக்கு தொடர்புடைய பிற துறைகளான ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வேளாண்மை உழவர் நலன் துறை, சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளோடு ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நிலை உள்ளது. காவிரியை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொண்டோமானால் காவிரி நமக்கு நடுவர் மன்ற தீர்ப்பின் மூலமாக தீர்ப்பு கிடைத்து விட்டாலும் அதை மதிக்கக்கூடிய நிலையிலே கர்நாடக அரசு இன்று வரை அந்த நிலையிலே இல்லை. ஒவ்வொரு முறையும் வழங்கப்படுகின்ற தீர்ப்புக்கு எதிராகவே கர்நாடக அரசு அந்த நிலையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. இதை ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. மாநிலங்களுக்கு இடையே மோதலை உருவாக்கி அதிலே குளிர் காய்ந்து கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒன்றிய அரசு இதில் எந்த திட்டவட்டமான முடிவு எடுக்க முன்வரவில்லை என்பதை நான் வருத்தத்தோடு இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். 1900 காவிரி மேலாண்மை சம்பந்தமான ஒரு வழக்கில் அப்பொழுது மூத்த நீதிபதியாக இருந்த தலைமை நீதிபதியாக இருந்த நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள் அவருடைய தீர்ப்பாணையிலே ஒன்றிய அரசை பற்றி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எல்லா மாநில மக்களின் பாதுகாவலன் என்ற முறையில் ஒன்றிய அரசு இது போன்ற சிக்கல்கள் வரும்போது காலம் தாழ்த்தாமல் அரசியலமைப்பு சட்ட எந்திரத்தை முடுக்கிவிட வேண்டும். நல்ல வேளையாக நாடாளுமன்றம் இதற்கொரு சட்டத்தை ஏற்றி வைத்துள்ளது. இது ஒன்றிய அரசுக்கு கொடுத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சார்பற்ற தீர்ப்பாயத்திற்கு விட முடியும். இவ்வளவு காலம் இந்த சிக்கல் நீண்டதற்கு காரணம் எதுவும் இல்லை. சட்டப்படியான கட்டளையாக உள்ள நடவடிக்கை எடுக்க இன்னும் தாமதித்தால் கோப உணர்ச்சிகளை மேலும் கிளறிவிடும், கசப்பினை அதிகரிக்கும், சிக்கல் மேலும் பெரிதாவதற்கு முன் சட்ட வழிமுறைப்படி பொறியாமையை இயங்க செய்ய வேண்டும். நகத்தால் கில்லாததை பின் கோடாரி கொண்டு தான் வெட்ட வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஒன்றிய அரசு இதிலே எந்தவித அக்கறையும் காட்டவில்லை என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்.
நான் என்னுடைய தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, மாதவரத்தை பொறுத்தவரை கடந்த 6 மாதங்களில் ஏறக்குறைய 187 கோடி ரூபாய்க்கு நீர்வளத்துறை மூலமாக பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நம்முடைய புயலிலிருந்து வரும் வெளியேறும் உபரி நீரை அந்த தடுப்பு சுவர்கள் கட்டி வெள்ளமாக மாறாமல் வசிக்கின்ற பகுதிகளுக்கு செல்லாத வகையிலே தடுப்பு சுவர்கள் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. மாதவரத்தில் ரெட்டேரியை ஆழப்படுத்தி அதற்காக 43 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று என்னுடைய தொகுதியில் உள்ள தனியார் சாலம் கால்வாயை சீரமைத்து புதிய கால்வாய் கட்டுவதற்காக 87 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சோழவரம் ஏரியின் இந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட சோழவரம் ஏரிக்கு அதனுடைய கரையை பலப்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீர்வளத்துறை சார்பாக நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திற்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். முத்திரை திட்டங்களான தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பியாறு இணைப்பு திட்டம், டெல்டா காவிரி டெல்டா தூர்வாரும் பணிகள், தமிழ்நாடு நீர்வள திட்டம் ஆகிய இது போன்ற இன்னும் 86 திட்டங்களை முதல்வர் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். மேல்மட்ட அதாவது மாதவரம் ரவுண்டானா முதல் சோழவரம் டோல்கேட் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க 1900 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தயார் நிலையில் உள்ளது. தயார் நிலையில் உள்ளது. அவர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை என்னவென்றால் டிஎன்ஜிஎஸ்டி வரியை தமிழ்நாடு அரசாங்கம் விலக்கிக் கொண்டால் ஒன்றிய அரசு அதற்கான பணத்தை கொடுத்து அந்த திட்டம் நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை தயவு செய்து பரிசீலனை செய்து நிறைவேற்றி தர வேண்டும். மாதவரத்திற்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை, அதை தயவு செய்து தர வேண்டும். மாதவரத்தில் இருக்கின்ற மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பொன்னேரி தாலுகா 9 பிரிக்காக்களை கொண்டது. ஏறக்குறைய 650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சென்னை மாவட்டத்தை விட அதிகமான 1.5 மடங்கு பரப்பளவு கொண்ட இந்த வட்டம் பெரியதாக இருப்பதால் அதை தயவு செய்து பிரித்து 2 வட்டங்களாக பிரித்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி நான் பல சட்டமன்றத்தில் பல தடவை பேசியிருக்கின்றேன். நன்றி கூறி அமைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.